வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 அரிசி பணியாரம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 1 கப் அளவுக்கு பச்சரிசி, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, உளுந்து, ஜவரிசி, இந்த 5ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது கூட கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் ஜவரிசி மட்டும் நம்ம அரைக்க வேண்டாம், ஊற வச்சு மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே தனித்தனியாக கழுவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்து ஊற வைக்கணும். நல்லா ஊறின பிறகு அரைச்சி எடுத்து நம்ம வந்து பணியாரம் செய்யலாம். பார்க்கலாமா? இப்போ வந்து பாருங்கள், நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சு எடுத்தாச்சு. ஜவரிசி மட்டும் தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்கக்கூடாது, அதை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து அரைச்சி வச்சிடலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எதுவுமே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம அதுக்கடுத்து இனிப்பு பாகு சேர்க்கணும். அதனால் இது அப்படி இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இனிப்பு சேர்த்து சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த கருப்பட்டியை வந்து நான் பாகு எடுத்து ஊற்ற போகிறேன். நீங்கள் வேறு எந்த நாளும் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை வந்து ஒயிட் சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பட்டி வந்து பாகு எடுக்க போகிறேன். மாவு வந்து நல்லா செட் ஆகிட்டு இப்போ அந்த பாகு ஊற்றினோடனே நமக்கு நல்ல பதம் கிடச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம், பணியாரம் செஞ்சிடலாம். பாருங்கள், பாகு ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ இதை வந்து வடிகட்டி மாவில் ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா இந்த இதை கலக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து மாவு நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றி நம்ம சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், வெந்தோடனே நம்ம திருப்பி போடணும். இப்படி எல்லாமே சுட்டு எடுத்துடலாம்.